இந்த பேர் வந்து ராதிகா. 2 பசங்க. ஒரு கண்ணு தான் பார்வை, ஒரு கண்ணுலயும் பாதி தான் தெரியும், ஒரு கண்ணு இல்லை எடுத்துட்டாங்க. அந்த பாதி பார்வையும் பக்கத்துக்கு வந்தா மட்டும் தான் தெரியும். எந்த வேலை வெட்டிக்கும் போக முடியாது. வேலைக்கு போகாதனால வீட்டுக்காரர் வந்து கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காரு. அவர் போறதை வச்சுதான் கொஞ்சம் அப்படி இப்படி ஓட்டிட்டு இருக்கேன் நான். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வீடு வந்து ஆஸ்பிராட்டா ஓட்ட வீடு, சின்ன வீடு தான். குழந்தைங்களை அதில் வச்சுதான், குழந்தைங்க படுக்க கூட இடம் பத்தாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நான். வீடு வாசம் குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீடு வாசம் இடம் பத்தல. என்னடா பண்ணுறேன்னு ஓட்டிகிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு கஷ்டம் தான், என்ன பண்ண முடியும். நம்ம பிள்ளைங்க வந்து கவர்மெண்ட்ல ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. இப்போ அதனால கொஞ்சம் ஓடிட்டுருக்குங்க சார். நான் கொஞ்சம் வேலை வெட்டிக்கு எதுவுமே போக முடியாது. கூலி வேலைக்கு போயிட்டுருக்காரு. அதை வச்சு தான் ஓட்டிகிட்ருக்கேன். முக்கியமானவங்களுக்கு நான் ஒரு செய்கிறதுனா செய்வோம், இல்லை நான் எதுவுமே இல்லை செய்ய மாட்டேன். என்னால் முடியல. நான் பிள்ளைங்களே வளர்க்க முடியல. டெய்லி அதுங்க 5-10 கேட்குது, அதுவே என்னால் கொடுக்க முடியலை. நான் எப்படிங்க சார் போய் குடும்ப சீர்வரிசெல்லாம் செய்ய முடியும்? அதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. எதோ கட்டடத்து வேலைக்கு ஒரு நாளைக்கு ஓடுவார், ஒரு நாளைக்கு காட்டு வேலைக்கு போவார். அதனால் டெய்லி ஏதோ ஒரு வேலைக்கு போய் வாரம் ஏதோ ஒரு 2 ரூபா ரெடியாக கொண்டாந்து கொடுப்பாரு. அதை வச்சு தான் நான் ஓட்டிகிட்ருக்கேன் குடும்பத்தை. இந்த மாதம் 8000 வச்சு தான் ஜமாளிச்சிட்ருக்கேன். குடும்ப சூழ்நிலை வச்சு ஓட்டிட்டு, குழந்தைங்களை வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். வந்து குழு 1 கட்டுறேன். மாதம் 3600 கட்டுறேன். வீட்டில் தான் இருப்பேன், குழந்தைங்கள பார்த்துக்கிறது தான். அதே என்னால் இப்போ முடியலை. இப்போ தலைவலி வருது அடிக்கடி. வீட்டு வேலையை என்னால் செய்ய முடியாதுங்க சார். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீட்டில் தான் இருக்கேன், நாளாக தான் இருந்துகிட்ருக்கேன். வந்து எந்த வேலை வயவாக்கெல்லாம் எதுவும் கிடையாதுங்க சார். வேலைக்கெல்லாம் எந்த வேலையும் செய்யலை. மேரேஜ் ஆகி இன்னைக்கு 19 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஒரு 19 வருஷம் ஆகி ஒரு குழந்தைங்க, ஒரு பொண்ணு ஒன்று இருந்தது. அது மதுரைக்கு தூக்கிட்டு வேலைக்கு போனோம். சரி அங்கே போய் வேலை செய்யலான்ட்டு போனோம். அங்கே போன வாக்கில் காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கம்முன்னு நம்ம இங்கிட்ட கூலி வேலை செஞ்சுட்டு இருந்துக்கலான்ட்டு இங்கேருந்து இருந்து அதுக்கப்புறம் 8 வருஷம் இருந்து பசங்க 2 பேர். அதுவும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சார். குழந்தைங்க இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் 2 பையங்க சார். பயம் கஷ்டங்கிறது அவதான். அவர் 15 பணம் கொடுத்துருவாரு, அதை வச்சு ஓட்டிக்குவேன். மற்றபடி இந்த ஜாமான் சொசைட்டியில் வாங்குறது நீங்கள் இப்போ வர நீங்களும் கொடுக்குறீங்க, அதை வச்சு தான் சார் சமாளிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய அக்கா வந்து மாணிக்கபுரத்தில் இருக்காங்க. அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அம்பியா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி அழுது எங்கள் அக்கா கிட்ட. அப்புறம் இந்த மாதிரி ஜாமான் தராங்க எனக்கு, நீங்கள் போய் அதை போய் கேட்டுப்பாரு, தம்பிக்கு எழுதி கொடு அப்படின்னாங்க. அப்புறம் தான் சார் நான் பெரிய பையனை கூட்டிகிட்டு வந்தேங்க சார். பஸ்ஸெல்லாம் ஏற பிடிக்க ரொம்ப கஷ்டம். அவனை கூட்டிகிட்டு தாங்க சார் வந்து நான் எழுதி கொடுத்துருந்தேன். இந்த எழுதி கொடுத்தேன். அப்போ யார் கூட வந்தேன்னு சொல்லி கேட்டாங்க. பெரிய பையனை கூட்டிகிட்டு வந்தேங்க சார். சரின்ட்டு எழுதி வாங்கிட்டாங்க சார். அது வந்து ஜாமான் வந்துட்டு இப்போ 3 மாதமாக வரல. எஸ்பி வீடியில் வந்து சுண்டல் கொடுத்தாங்க. சுண்டல் பருப்பு, அந்த சிகப்பு கலர் பருப்பு கொடுத்தாங்க. வச்சு எல்லாமே சமைச்சிக்குவேன் சார் நான். சுண்டல், பட்டாணி எல்லாமே கொடுத்தாங்க. கேவுரு மாவு, பேரிச்சம்பழம் இதெல்லாம் பசங்க சாப்பிட்டுக்குவாங்க. வந்து எல்லாமே யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுப்பேங்க சார். கொஞ்சம் அந்த நேரம் கொஞ்சம் வச்சு தாளிச்சு கொடுத்துருவேன், குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அதே மாதிரி அதுக்கு வாங்குறீங்க. இப்போ அதை வாங்கினா வெளியே வாங்கினா ஏதோ பண்ணுவாங்க. வாங்கணும்னு நினச்சி அதெல்லாம் வாங்கினா எப்படிங்களா எங்களுக்கு 500 ரூபா 1000 ரூபா ஆகுதுங்களா. ஒரு 1000 ரூபா கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். பருப்பு இன்னைக்கு 30 ரூபாய்க்கு விற்கிது, 300 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு விற்கிது. பார்த்தேன் சுண்டலும் அந்த காசுக்கு விற்கிது. எப்படி இருந்தாலும் 100-150 ரூபா வரும். இப்போ 500 ரூபாய்க்காவது அந்த பொருள் கம்மியாகுது இல்லைங்க சார். இந்த மாதிரி எஸ்பிபிடியிலேருந்து ஜாமான் கொடுத்துட்ருக்காங்க சார். ஆனால் அந்த கொடுக்கறனால எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது. எஸ்பிபிடிக்கு தேங்க்ஸ். தொடர்ந்து ஜாமான் கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்.